ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் மத்திய அரசு பள்ளிக்கல்வித்துறைக்கான எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கிரேடிங் சிஸ்டம். இந்த கிரேடிங் சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து 2022-23 மற்றும் 23-24 ஆண்டுக்கான கிரேடிங் சிஸ்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையில ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அதிர்ச்சிகரமா இந்த கிரேடிங் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு 16வது இடத்துல இருக்கு. வட மாநிலங்கள்லாம் முந்தி இருக்கு. தமிழ்நாடோட ரேங்கிங் வந்து 16வது இடத்துல இருக்கு. இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, இந்த பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கிட்ட கல்வியாளர் டாக்டர் காயத்ரி மேடம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க மேம். தமிழ்நாடு பாத்தீங்கன்னா இதுல வந்து 16வது இடத்துல இருக்கு. நம்ம வந்து பள்ளி கல்வித்துறையில முன்னோடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த ரேங்கிங் ஏன் வந்திருக்கு மேம்? ஆக்சுவலா இந்த ரேங்கிங் வந்து நம்மள நாமே ஒரு செல்ஃப் அசஸ் பண்ணிக்கிறதுக்குள்ள ஒரு டூல். அதனாலதான் இதை வந்து 2017 இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வராங்க. அதை வந்து எவ்ரி இயர் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம எந்த இடத்துல லாகிங், இது வந்து ஒரு பிளேமிங்கோ இல்ல வந்து ஒரு டார்கெட் பண்ணியோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது நமக்கு வந்து ஒரு விஷயத்த இன்சிஸ்ட் பண்ண நம்ம எந்த இடத்துல லாகிங்கா இருக்கோம் அப்படின்ட்டு அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பை கொடுக்குது. அப்படிதான் நம்ம இந்த விஷயத்த பார்க்கணும். ஆனால் தொடர்ந்து என்னை போன்றவர்கள் வெகு சிலர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம், நம்ம வந்து ஜிஇஆர் இண்டெக்ஸை பத்தி மட்டுமே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அக்சசபிலிட்டி எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு, பட் எவ்வளவு தூரம் அது வந்து ஃப்ரூட்ஃபுல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் ரீச் ஆயிருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய குவெஸ்டன் மார்க்கா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இது இன்னைக்கு இந்த ரிசல்ட் ப்ரூவ் பண்ணிருக்கு அப்படின்னு வேணா நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா அவங்க வந்து கால்குலேட் பண்ற கிரைட்டீரியாஸ் வந்து ரொம்ப நியூயான்சஸோட அழகாக நாம கரெக்ட் பண்ணிக்கிறதுக்குள்ள விஷயமாக தான் இருக்குது. நம்ம எப்படி இந்த ஜிஇஆர் வச்சுதானே இவங்க நம்ம தமிழ்நாட்டுல சொல்லிட்டு இருக்கோம். சோ அதுக்கு அவங்க சொல்றாங்க அக்சசபிலிட்டி அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள அக்சசபிலிட்டி எவ்வளவு தூரம் இருக்குது ஒரு ஸ்டேட்ல அப்படிங்கிறது. முக்கியமா நாம சொல்லிக்கிட்டு இருந்த விஷயம் வந்து இந்த லேர்னிங் அவுட்கம் தான். இதுலதான் நமக்கு வந்து நிறைய இஷ்யூ இருக்குது. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி, நீங்க ஒரு கரிக்குலம் கொண்டு வரீங்க, அந்த கரிக்குலம் வந்து எவ்வளவு தூரம் அந்த இடத்துல சொல்லி கொடுக்கறதுக்குள்ள என்விரான்மெண்ட் இருக்கு. அது வந்து பில்டிங்கா இருக்கலாம், எக்யூப்மெண்டா இருக்கலாம், லேபா இருக்கலாம், இல்ல மாடர்ன் மெத்தடாலஜியா இருக்கலாம், எதா வேணாக இருக்கலாம். ஸோ அந்த இன்ஃப்ரா ஃபெசிலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறதும், அண்ட் ஈக்விட்டி எப்படி எல்லாரையும் வந்து அணுகிறதுக்கு ஈக்குவலா அதை ட்ரீட் பண்ணி அதை உள்ள இன்க்ளூசிவா கொண்டு வருது அப்படிங்கிறதும், அண்ட் ஒரு ஸ்கூல் அட்மின் அப்படிங்கிறது இன்க்ளூசிவ் ஆஃப் எவ்ரிதிங். அது வந்து என்விரான்மெண்டா இருக்கணும், வந்து டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட அந்த ரேஷியோவா இருக்கணும், அவங்க ரெண்டு பேருக்குள்ள இன்டராக்ஷன்ஸா இருக்கணும், அண்ட் அந்த ரிப்போர்ட்டிங், மெயின்டெனன்ஸ், அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் செய்வது அந்த கவர்னன்ஸ் அப்படிங்கிறது. டீச்சர்ஸ் எஜுகேஷனை பத்தி கூட இது வந்து கால்குலேட் பண்றாங்க. இதுல இந்த மாதிரி ஒரு 6 டிஃப்ரெண்ட் கேட்டகரி கிரைட்டீரியாவை வச்சு ஒரு ஸ்டேட்டையும் வந்து மெஷர் பண்றாங்க. அதுல நாம வந்து ஒரு 16th பிளேஸ்ல இருக்கோம் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இதுக்கு முந்தி எப்படி இருந்தோம் அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் இது வந்து குறையவா நிறையவா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 2017 நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னீங்க 2017 இருந்து இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க பார்க்கும் பொழுதே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5th பொசிஷன்ல இருந்தோம். ஃபர்ஸ்ட் வரும் பொழுது இந்த கிரேடிங் சிஸ்டம் நமக்கு இன்ட்ரோ கொடுக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு அந்த பொசிஷன்ல இருந்து, அதுக்கப்புறம் திரும்ப நீங்க வந்து இந்த 2021 பீரியட்ல we have gone to 13th or something. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த லேர்னிங் அவுட்கம் இருக்கு பாத்தீங்களா, அங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு 2021 பீரியட்ல வந்தது. கோவிட் வந்து இந்தியா முழுக்க வந்தது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஸ்கூலிங் எக்ஸாமுக்கு வந்து ஸ்கூல்ல எக்ஸாம் வைக்காம பாஸ் பண்ணல. அவங்க வந்து அந்த டேர்ம் எக்ஸாம்ஸ்ல எடுக்கக்கூடிய மார்க், அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் எக்ஸாம வந்து ஆன்லைன்ல கொண்டு வந்து அந்த எக்ஸாமையும் நீங்க வந்து உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாலாம் சேஞ்ச் பண்ணாங்க. பட் தமிழ்நாடு என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, பப்ளிக் எக்ஸாமே வேண்டாம்,
நாம வந்து ஆல் பாஸ்ன்னு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சோ அப்ப நீங்க வந்து அந்த லேர்னிங் அவுட்கம்க்கு உங்களுக்கு மெஷர்மெண்ட்டே இல்லாம போச்சு. ஆனா நம்ம இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ப எக்ஸாம் சென்டர் முதற்கொண்டு போட்டு டேட் அனௌன்ஸ் பண்ணி எல்லாமே செஞ்சுட்டாங்க. அன்னைக்கு இன்னைக்கு ரூலிங் கவர்மெண்டா இருக்கிற எதிர்க்கட்சி பயங்கரமா அப்போஸ் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸ வந்து இது கொல்றதுக்குள்ள சதி, இப்படி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய தாக்கம் வந்து இந்த ரிப்போர்ட்ல லேர்னிங் அவுட்கம்மா அந்த 2021 பீரியட்ல எல்லாம் நமக்கு வந்தது அப்படிங்கறத நாம பாக்குறோம். சோ அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம வந்திருக்கணும். நம்ம 21-22ல கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தால் கூட 8th பொசிஷனுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு திரும்பவும் நம்ம 16th பொசிஷனுக்கு போயிருக்கோம் அப்படிங்கிறது அந்த லேர்னிங் அவுட்கம்ல உள்ள விஷயமாக தான் நான் பாக்குறேன். அடுத்து இன்ஃப்ரால இருக்கக்கூடியது. ஏன்னா ஜிஇஆர் சொல்ற மாதிரி அக்சசபிலிட்டி நமக்கு நல்லாவே இருக்கு. அதற்கு உள்ள விஷயங்களை நாம இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லுது. நீங்க சொன்ன மாதிரி வட மாநிலங்கள்லாம் வந்து நல்லா வந்திருக்குது, நம்ம வந்து நல்லா வரல அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கு வந்து 2 விதமான ரீசன் இருக்கு. ஒண்ணு வந்து நிறைய ஸ்டேட் வந்து இப்பதான் டெவலப் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட growth வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. நாம வந்து வளர்ந்துட்டு வர்றோம், அப்படியே ஸ்டாக் ஆயிட்டோம். அந்த ஸ்டாக்னன்ட் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. அந்த growth ரேட்ல வரும் பொழுது அந்த growth ரேட் வந்து அவங்க நம்மளோட ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்காங்க. ஏன்னா அவங்க இப்பதான் வளர்றாங்க அப்படிங்கும்போது வரும்பொழுதே ஒரு லேட்டஸ்ட் மெத்தடாலஜியோட எக்யூப்மெண்ட்ஸோட அந்த இன்ஃப்ராவை வந்து டெவலப் பண்றாங்க. மோரோவர் அவங்க வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசிய அடாப்ட் பண்ணவங்களா இருக்கிறாங்க. சண்டிகர் தான் தொடர்ந்து டாப்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை அக்செப்ட் பண்ணிருக்காங்க மேம். சோ இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் பஞ்சாப் எல்லாம் வந்திருப்பாங்க. பஞ்சாப் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வல்னரபிலிட்டி நிறைய இருக்கக்கூடிய ஒரு பார்டர் ஸ்டேட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில உள்ள ஒருத்தங்களால இவ்வளவு தூரம் நல்லா வர முடியுது அப்படின்னா நமக்கெல்லாம் ஒரு பெரிய அச்சுறுத்தலே கிடையாது. நீங்க அப்போதுல இருந்து பாத்தீங்கன்னா கூட 1970s இருந்து இன்னி வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நமக்கு வந்து இந்த நக்சல்ஸோ இல்ல வந்து பார்டர் டெரரிசம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. அங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து சண்டிகரா இருக்கட்டும் இல்ல பஞ்சாபா இருக்கட்டும் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் எல்லாமே நீங்க வந்து உங்களுக்கு இந்த ட்ரக்ஸ்ல இருந்து டெரரிசம்ல இருந்து எல்லாம் வரக்கூடிய இடம். அவங்க எல்லாம் நல்ல இடத்துல இருக்காங்க. நாம வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அவங்க எல்லாம் நல்ல இடத்துக்கு வராங்க, பட் நம்மளால இருக்கிறதையும் தக்க வச்சுக்க முடியல, அதுக்கு முன்னாடி போக முடியல அப்படின்ட்டு நாம இத முன்னாடி சொல்லும் பொழுது யாரும் அக்செப்ட் பண்ணிக்க தயாரா இல்ல. இவங்க எப்போதுமே இப்படிதான் தமிழ்நாட குறையா பேசுவாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல குறையா பேசுவாங்கன்னு. பட் ரிசல்ட்ஸ் ஆல்சோ சே சோ த சேம் திங். அந்த டாப் ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா பார்டர் ஸ்டேட்டான ராஜஸ்தான், குஜராத் கூட கன்சிஸ்டன்டா இருக்கு மேம், எப்பவுமே டாப் பொசிஷன்ல. நீங்க சொன்ன அந்த ஆக்சஸ் பேராமீட்டர் இருக்குல்ல மேம், எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லா இதுலயும் போய் சேரணும், அதுவும் வந்து இந்த மாணவர்கள் சேர்க்கை எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறது, அது 2022-23ல அதுல வந்து நம்ம வந்து 69.7 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கோம் மேம். அதே 23-24ல 65.9 பாயிண்ட்ஸ், 4 புள்ளி குறைஞ்சிருக்கோம் மேம் ஒரு வருஷத்திலேயே. அதாவது சேர்க்கை அவங்களை தக்க வைக்கிறது அதுலயே குறைஞ்சிருக்கோம் மேம். இது ஏன்னு? இல்ல ஆக்சுவலா இது வந்து ரொம்ப அது பிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கும். நீங்க வந்து அந்த பேண்டமிக் பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல சேர்றது அந்த மாதிரி இருந்துட்டே இருந்துச்சு. அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒன்ஸ் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகும்போது எல்லாரும் பிரைவேட்டைசேஷனை நோக்கி போறதும் அப்போ ஒரு இடத்துல குறைவு ஒரு இடத்துல நிறைவு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்துட்டே இருக்கும். நாம ரொம்ப கவலைப்பட வேண்டியது என்ன அப்படின்னா இந்த லேர்னிங் அவுட்கமும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் தான். ஏன்னா இதுதான் வந்து அந்த எஜுகேஷனோட குவாலிட்டியை டிரைவ் பண்ணக்கூடியது. அக்சசபிலிட்டியோ இல்ல ஜாயின் பண்றதோ இல்ல. ஏன்னா நீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணாலும் பிரைவேட் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணாலும் குவாலிஃபிகேஷன் ஒண்ணு போல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் தான் வந்து சொல்லி கொடுக்க போறாங்க. நல்லா நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு பிஜி பிஎட் இல்லாம இல்ல ஒரு யூஜியோட பிஎட் இல்லாம இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் உங்களால டீச் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது குவாலிஃபிகேஷன் வைஸ் 2 பேரும் ஒன்னாதான் இருக்கிறாங்க. அப்ப நமக்கு எந்த இடத்துல மாறுபடுது அப்படின்னா அந்த லேர்னிங் அவுட்கம்லயும் இன்ஃப்ராலையும் வரக்கூடிய சேஞ்சஸ் அந்த மிகப்பெரிய சேஞ்சஸா இருக்கும். ஏன்னா டீச்சர்ஸோட எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பிரைவேட்டுக்கு கிடைக்கிற எக்ஸ்போஜரை விட இன்னைக்குமே கவர்மெண்ட்டுக்கு நிறைய கிடைக்குது. ஆனால் எவ்வளவு தூரம் அதுக்கு அவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க. இப்ப நீங்க பிரைவேட்ல வந்து டார்கெட் ஓரியன்டா இருக்கும்.
அந்த டார்கெட் ஓரியன்டட் இன்னைக்கு கவர்மெண்ட்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த லேர்னிங் அவுட்கமும் இன்ஃப்ராவும் சரியா இல்லாதப்போ இவங்களால அந்த அவுட்புட்டை கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஒருத்தரை காலை கட்டி ஓட விடுறதும் ஃப்ரீயா ஓட விடுறதும் டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபெசிலிட்டியும் அதாவது படிச்ச டீச்சர்ஸா தான் இருப்பாங்க. சொல்லி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்குள்ள எக்யூப்மெண்ட் இருக்கணும், கிளாஸ் ரூம் இருக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல நமக்கு தெரியும், நீங்களே நிறைய சர்வே எல்லாம் எடுத்து சாணக்கியால போட்டிருக்கீங்க. எவ்வளவு தூரம் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு, கிளாஸ் ரூம்ஸ் இருக்கு, மீனியல் ஸ்டாஃப் இருக்காங்க, லேப் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, இவ்வளவு இஷ்யூஸ் அவங்களுக்கு இருக்கு. அந்த அவுட்கம் தான் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதை கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா டீச்சர்ஸ் எஜுகேஷனும் இன்ஃப்ராவும் சேர்ந்து லேர்னிங் அவுட்கம்ல ஒரு சேஞ்ச் கொண்டு வர முடியும். வெறும் அக்சசபிலிட்டி மட்டும் சொல்யூஷனை கொடுக்காது. மேம், இன்னொரு பேராமீட்டர் எதுல ரொம்ப குறைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கவர்னன்ஸ் ப்ராசஸ். அது இந்த டிஜிட்டலைசேஷன் மேம். டீச்சர்ஸ் என்ட்ரி அண்ட் எவ்வளவு ஃபண்ட் இது பண்றாங்க, ஃபண்ட் எதுக்கு என்னென்ன செலவு பண்றாங்க அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்பரன்சிலையும் நம்ம 55.2 இருந்து 47.8க்கு போயிருக்கோம் மேம். இந்த சரிவு ஏன் வந்தது மேம்? இந்த சரிவுக்கு கவர்மெண்ட் காரணம், நாட் த டீச்சர் சைடு, அதாவது ஸ்கூல் சைடு அதுக்கு காரணம் கிடையாது. ஏன்னா அவங்க சைட்ல எமிஸ்னு ஒரு போர்ட்டல் இருக்கு. அது மூலமாக என் ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா தகவல்களையும் உடனுக்குடனாக கண்டிப்பாக அப்லோட் பண்ணியே ஆகணும். முந்திலாம் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் அந்த அட்டண்டன்ஸ் சிஸ்டம், நீங்க ஒரு நாள் பையன் வரலன்னா வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, இது எல்லாமே டிஜிட்டல் பண்ணி நாள் ஆயிடுச்சு. ஆனால் கவர்மெண்ட்ல கடந்த 2 years பிஃபோர் அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துட்டு இருந்தாங்க. சோ ஃபர்ஸ்ட் அவர் கிளாஸுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சரளா தேவி அப்படின்னா சரளா தேவியோட இதுல ஓபன் பண்ணி உங்களோட மொபைல்லயே ஓபன் பண்ணி அதுல நீங்க என்ட்ரி போடுற மாதிரி இருந்துச்சு. அதுலயும் ஒரு ஃபிளாப் இருந்தது. எப்படின்னா சரளா ஆப்சன்ட்னா காயத்ரி கிளாஸ்க்கு போவா, ஆனா காயத்ரியால அந்த அவரை ஓபன் பண்ண முடியாது. சோ அப்ப அதுல மாடிஃபிகேஷன் தேவைப்பட்டது. அந்த மாதிரி இஷ்யூஸ் நீங்க டிஜிட்டல் பண்ணணும்னு நினைச்சாலும் அதை அவங்க சரியா பண்ணாததுனால இவங்க சைட்ல அதற்கு டீச்சர் சைட்ல என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்தாங்க. கவர்மெண்ட் சைட்ல இஷ்யூஸ், அந்த டிரான்ஸ்பரன்சி இஷ்யூ தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் கொடுக்கல அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனாலதான் டீச்சர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்கலம்பாங்க. ஆனால் நீங்க அந்த ஸ்கீமை பாத்தீங்கன்னா டீச்சர்ஸுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுக்கல. அவங்க எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கேட்டகரி பண்றாங்க. இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்றதுக்காக உள்ள டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்ஸுக்கு ஸ்பெஷல் ஒரு சப்ஜெக்ட் கொடுக்குறீங்கன்னா அதோட ஸ்பெஷல் டீச்சர்ஸுக்கு, நீங்க தேர்ட் லாங்குவேஜ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு, அப்புறம் ஒரு கிளாஸ் ரூமை ஸ்மார்ட் கிளாஸ் ரூமா மாத்துறீங்கன்னா அதுக்கு அப்படின்ட்டு ஒன்னொன்னுத்துக்கும் பணம் கொடுக்குறாங்க. பட் இதை செஞ்சாங்களா, செஞ்சதுக்கு டீடைல் கொடுத்தாங்களான்னா அதுல இஷ்யூ. மேம், இன்னொரு பேராமீட்டர் எது ரொம்ப ஷாக்கிங்கா குறைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டீச்சர் ட்ரைனிங், டீச்சர் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். அதுல 2022, 23ல 85.6 85.6ல இருந்திருக்கோம் மேம். 2023-24ல 69.9 புள்ளிக்கு குறைஞ்சிருக்கோம் மேம். டீச்சரோட எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் நம்ம கொடுக்கறது இல்லையா? இவங்க குடுக்குறாங்க. அதுக்கு அதாவது அதை விட நிறைய இவங்களுக்கு ஒர்க் அசைன் பண்றாங்க. அன்ப்ரொடக்டிவ் ஒர்க் ஆர் நான் டீச்சிங் ஒர்க். இந்த ரெண்டும் அதிகமா இருக்கிறதுனால, ரெண்டாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஒரு 1 yearல ஒரு டீச்சர் மினிமம் 50 hours, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 50 hours ட்ரைனிங் முடிக்கணும். அந்த ட்ரைனிங்கும் லேட்டஸ்டா உள்ள டெக்னாலஜி என்ன உங்க சப்ஜெக்ட்ல வந்திருக்கோ அதை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் கிரைட்டீரியா இருக்கு. பட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படிலாம் கொடுக்கறது இல்ல. பொதுவா பெடகாகிக்கு மட்டும் கொடுக்குறாங்களே தவிர சப்ஜெக்ட் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டோ மத்ததோ ஒரு பெரிய அளவுக்கு அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணலையோ அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா நம்ம நிறைய டீச்சர்ஸோட கண்டினியூஸா இன்டராக்ட் பண்ணிட்டே இருக்கோம், ஸ்கூல்ஸுக்கு எல்லாம் போயிட்டே இருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அந்த டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்கிறதாகவும், மேலும் அது ஜெனரிக்கா இருக்கிற அளவுக்கு ஸ்பெசிபிக்கா இல்லன்றதும் அவங்களுடைய சைட்ல தரப்பா இருக்கு. நான் இங்க ஒரு மாடல் ஸ்கூல்ல டீச் பண்ற ஒரு டீச்சரோட பேசினேன் மேம். அவங்க எங்க மாடல் ஸ்கூல்ல படிக்கிறவங்க ஐஐடி,
நீட்லாம் இது பண்ணி போயிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க மேம். ஸோ அந்த மாவட்டம் வாரியா அந்த மாடல் ஸ்கூல் இது ஸ்டேட் ஃபுல்லா இது பண்ண முடியாதா மேம் அந்த டீச்சிங்க? நீங்க வந்து மாடல் ஸ்கூல் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கொண்டு வரலாமா அப்படின்னு கேட்டீங்க. அதோட ஒரு ஸ்கீம் தான் வந்து பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற ஸ்கீம். இதற்கு முன்னாடியும் இந்த மாடல் ஸ்கூல்ன்ற கான்செப்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுத்தாங்க. சமக்கிரக சிக்ஷா, இட் ஸ்டார்டட் வித் சமக்கிரக சிக்ஷா. அதற்கு முன்னாடி வந்து சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு இருந்தது. சோ அந்த கேட்டகரி மாறி மாறி வரும் பொழுது அதாவது இது வந்து ரெசிடென்ஷியல் ஸ்கூலா இருக்கும். இந்த மாடல் ஸ்கூல் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒன்னு இருக்கணும். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆஸ்பிரன்ஸோட வந்து நல்ல மார்க்ஸ் எடுத்து ஸ்கோர் பண்ணி படிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு ஒண்ணு போல தங்க வச்சு அவங்களுக்குள்ள அந்த போக்கஸ்டா கொடுக்கறதுக்காக வந்ததுதான் இந்த ஸ்கீம். அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இந்த மாடல் ஸ்கூலோட எக்ஸ்டென்ஷன் தான் பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற ஸ்கூலு அந்த ஸ்கீம். ஆனால் அந்த ஸ்கீம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கல. இன்னைக்கு இவங்க அக்செப்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா 15 மாடல் ஸ்கூல் இன்னைக்கு நமக்கு இருக்கு அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் 1 அப்படின்னு 38 ஸ்கூல்ஸ் கூட நம்மளால கொண்டு வந்திருக்க முடியும். அது கொண்டு வராதது தேசிய கல்விக் கொள்கையை அக்செப்ட் பண்ணாதனுடைய ஒரு விளைவு. அதை நாம இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேம் இப்ப மாநில அரசு வந்து நாங்க தேசிய கல்விக் கொள்கையை அக்செப்ட் பண்ணாததுனால தான் எங்களுக்கு இவ்வளவு கம்மி ரேங்கிங் கொடுக்குறாங்க அப்படின்னு ஏதாவது அவங்க குற்றம் சாட்ட முடியுமா மேம்? குற்றம் சாட்ட முடியாது. ஏன்னா இந்த ரேங்கிங் எல்லாமே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வெளிப்படை தன்மையோட எதனால இருக்குது, எப்படி இருக்குதுன்ற டீட்டெயிலிங்கோட இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ரிட்டாரிக்கா எனக்கு எங்களை வந்து பழிவாங்குறாங்க அப்படின்னு அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா இதே ஸ்டேட் 17ல எப்படி இருந்தது, 22ல எப்படி இருந்தது, 22ல நீங்க இதை கூட கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே அவ்வளவு பீரியட். சோ அப்படி அந்த வேரியஸ் இருக்கும் பொழுது அவங்களால வந்து ரிட்டாரிக்கா குறை சொல்வதற்கு முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மேம் முன்னாடி வந்து இந்த கிரேடிங் சிஸ்டம் வந்து ஸ்டேட் வைஸா கொடுத்துட்டு இருந்தாங்க மேம். இப்ப இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணணும் அப்படிங்கறதுனால டிஸ்ட்ரிக்ட் வைஸா கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா தொடர்ந்து சென்னை, பெரம்பலூர், கன்னியாகுமரி வந்து ஃபர்ஸ்ட் 3 பொசிஷன்ல இருக்கு மேம். கண்டினியூஸா புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தேனி வந்து லாஸ்ட் இடத்துல இருக்கு மேம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். சோ அந்த 3 மாவட்டங்கள் ஏன் மேம் பின்தங்கியே இருக்கு? கன்னியாகுமரி எப்போதுமேங்க, திருநெல்வேலி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வந்து எப்போதுமே எஜுகேஷன்ல டாப்ல இருக்கக்கூடியது. அது என்னோட டிஸ்ட்ரிக்ட்ன்றதுனால நான் சொல்லல. நீங்க வருஷா வருஷம் நீங்க வந்து 10th 12th ஃபர்ஸ்ட் வர்றவங்க இல்லைன்னா டாப் ஸ்கோர் எடுக்கிறவங்க பாருங்க. கன்னியாகுமரி, நாகர்கோயில், திருநெல்வேலி சைட்ல உள்ளவங்க நிறைய இருக்கும். ஏன்னா அங்க வந்து சென்னை அளவுக்கு டைவர்ஷன் வந்து கிடையாது அவங்களுக்கு. இங்க வந்து எதனால சென்னையும் சேர்ந்து இருக்குன்னு நான் சொல்லுவேன். தோ இட் சிட்டி அப்படின்னு சிட்டின்னு நீங்க நினைக்க முடியாது. ஏன்னா நான் இருக்கிறது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஆனா எனக்கு சென்னை தான் பின்கோடு வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? தமிழ்நாட்டிலேயே நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் வந்து திருவள்ளூர், காஞ்சிபுரம் தான். தமிழ்நாட்டிலேயே ஹையஸ்டா நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கிறது திருவள்ளூர், காஞ்சிபுரம் தான். ஆனால் நீங்க நார்மலா லிமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சென்னை லிமிட்டுக்குள்ளதான் சொல்லுவாங்க. ஆவடி எங்க இருக்கு சொல்லுங்க? திருவள்ளூருக்குள்ள வரும். நாங்க காஞ்சிபுரம்குள்ள வருவோம். சோ பாக்குறதுக்கு அது சென்னை அப்படின்னு இருந்தாலும் கூட வேற வேற டிஸ்ட்ரிக்டா தான் அது இருக்கும். ராமநாதபுரம் எப்பொழுதுமே பின்தங்கி இருக்கு. ஆனா இதுல ஒரு நல்ல குட் திங் பாருங்க, கிருஷ்ணகிரி அந்த சைட்ல வந்து பின்தங்கிய மாவட்டமாக இருக்கும். அதெல்லாம் இன்னைக்கு அந்த லிஸ்ட்ல வராதது வந்து அவங்க எஃபர்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கறத காமிக்குது. இதுல வந்து நீ குறை நான் குறை அப்படிங்கிறத விட நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ப இந்த சென்னை டிஸ்ட்ரிக்ட் என்ன பண்ணுது, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் எதனால நிறைய வருது, அதுல நம்ம என்ன எடுத்துக்க முடியும் அப்படின்னு அந்த ஸ்கூல்ஸ் வந்து அதை ஒரு நல்ல விதமாக பாசிட்டிவாக எடுத்துட்டு பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு அரியலூர்னு நினைக்கிறேன், அந்த அரியலூர் எம்எல்ஏ அவர்கள் இந்த லாஸ்ட் டைம் நல்ல மார்க்ஸ் அந்த பசங்க எடுத்திருந்தாங்க. நமக்கு அரியலூர்னா இவங்க அனிதா அப்படின்னு ஆக்கிட்டாங்கல்ல. எப்படி வந்து விவசாயினா ஒரு டேக் வந்து ஏழை விவசாயின்னு சேர்த்தே சொல்லுவாங்களோ அது மாதிரி அரியலூர் அப்படின்னா அனிதான்னு இவங்க கட்டம் கட்டுவாங்க. ஆனால் அரியலூர்லயே நல்லா படிச்சு நிறைய மார்க் எடுத்து நீட்டுக்கு போன பிள்ளைங்க, ஐஐடிக்கு போன பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த முறை அவங்க நிறைய நல்ல மார்க் வாங்கியிருந்தாங்க. அதற்கு என்ன காரணம் அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, தட் எம்எல்ஏ ஹேஸ் டு எஃபர்ட். அங்க இருக்கக்கூடிய எஜுகேஷனிஸ்ட கூப்பிட்டு கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் வச்சு அவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு கொஸ்டின் பேங்க் மாதிரி ரெடி பண்ணி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல இருந்து எல்லாம்
எப்படி கேட்டாலும் அதுதானே இங்க கான்செப்ட் பில்டிங்கிறது. அதுதானே நீங்க வந்து பாடத்துல உள்ள கொஸ்டினை படிக்காம எங்க இருந்து கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியற மாதிரி. சோ அப்படி ஒரு இதை கிரியேட் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்ததுனுடைய விளைவு அந்த பிள்ளைங்க வந்து நல்ல மார்க்ஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னு நிறைய நம்ம பேப்பர்ஸ்ல எல்லாம் பார்த்தோம். சோ அப்ப நம்ம என்ன செய்யணும், அடுத்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அதை ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அப்படி ஃபாலோ பண்ணா அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்டும் அதை ஃபாலோ பண்ணி நல்லவதா வர ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க சொல்லும் பொழுது ஒரு தடவை சொன்னீங்க ராஜஸ்தான் அப்படின்ட்டு. நம்ம எல்லாரும் ராஜஸ்தானை வந்து ஒரு ட்ரை ஸ்டேட் அப்படிலாம் தான் யோசிப்போம். நாம மறந்துடக்கூடாத ஒண்ணு வந்து கோட்டா அங்கதான் இருக்கு. அங்க இருந்துதான் நீட்டுக்கு அதிக அளவு மாணவர்கள் வராங்க. அது கோழி பண்ணையா இருக்கலாம், இல்ல இங்க இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடா மனப்பாடம் பண்ணி வைக்கிறதாக இருக்கலாம். நம்மளோட சொல்றதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அந்த நீட் மாணவர்கள்ல இருந்து ஜேஇ மாணவர்கள்ல இருந்து நிறைய பேர் அங்க அந்த சைட்ல இருந்து தான் வராங்க. அண்ட் நீங்க யூபிஎஸ்சி எழுதுறவங்களே பாருங்க, எஸ்எஸ்சி எழுதுறவங்களே பாருங்க, நிறைய மாணவர்கள் அந்த சைட்ல இருந்து இன்னைக்கு எமர்ஜ் ஆயிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நார்த் சைட்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது மறுக்க முடியாது. அதற்கு முக்கியமான காரணம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்க 450 இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்கிறதுனால தடுக்கி விழுந்தா இன்ஜினியரிங் காலேஜ் 45% மார்க் எடுத்தாலும் உங்களால இன்ஜினியரிங் காலேஜ் போக முடியும் அப்படிங்கறதுனால நம்ம மக்களுக்கு அதை தாண்டின ஒரு சிந்தனையே இங்க வரல. அதனாலதான் கவர்மெண்ட் பாலிடெக்னிக்ல கூட பெரிய அளவுக்கு மாணவர்கள் சேர்க்கை இல்லாம இருக்குது. எந்த ஸ்கில் நம்மள டெவலப் பண்ணி ஜாப கொடுக்குமோ அதை தாண்டி அந்த இன்ஜினியரிங் ஒரு ஃபோக்கஸ் அண்ட் இந்த மெடிக்கலுக்கு ஒரு அரசியல், இதை தாண்டி நாம இன்னும் நகரவே இல்லை. அவங்க எல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்காங்க. நான் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணுமா, என்ன டிகிரி படிக்கணும், நான் வந்து எஸ்எஸ்சி தேர்வுகள் எழுதணுமா, நான் எந்த டிகிரி கோர்ஸ் எடுத்து படிக்கணும், இந்த மாதிரி அவங்க வந்து இதுக்குதான் நான் ப்ரிப்பேர் ஆக போறேன் அப்படிங்கறதுனால அதற்கு சார்ந்ததை மட்டுமே படிக்கிறாங்க. ஆனா நம்ம வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்க, நீ பயோமேத்ஸ் எடுத்துட்டா நீட்டுக்கும் ட்ரை பண்ணலாம், ஜேஇக்கும் ட்ரை பண்ணலாம், இன்ஜினியரிங்கும் போலாம், மெடிக்கலுக்கும் போலாம், உன்னோட ஆப்ஷன் எல்லாம் ஓப்பனா இருக்குமாங்க. அப்படிலாம் ஒரு குழந்தையால படிக்கவே முடியாது. அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற இஷ்யூ. இதனால கூட நம்ம இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். மேம், இப்ப நெக்ஸ்ட் இயர் இந்த கிரேடிங் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணணும்னா தமிழ்நாடு என்ன பண்ணணும் மேம்? இன்னும் ஒரு ஹையர் பொசிஷன், முன்னாடி இருந்த மாதிரி 5th 8th பொசிஷன்ல போனோம்னா எதுல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் மேம்? மெயினா முதல்ல நாம வந்து பின்தங்கி இருக்கோன்றத அவங்க உணரணும். அப்படி உணர்ந்தாதான் நாம அதை சரி பண்ண முடியும். நான் பிளேம ஃபுல்லா உங்க மேல போட்டுட்டேன் அப்படின்னா நான் என்ன செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு தயாராகவே இருக்க மாட்டேன். சோ முதல்ல நாம குறைஞ்சிருக்கோன்றத ஒத்துக்கிட்டா அடுத்து நாம என்ன பண்றது அப்படிங்கறத முடிவெடுக்க முடியும். நம்மை பொறுத்த வரைக்கும் அக்சசபிலிட்டி நல்லாவே இருக்குது. டீச்சர்ஸ் குவாலிஃபிகேஷனுக்கு நம்ம கிட்ட சான்ஸே கிடையாது, அதுல எந்த இஷ்யூவுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் லேர்னிங் அவுட்கம்ல கூட அந்த பிள்ளைகளுக்கு வந்து கரிக்குலம் இன்னைக்கு நல்லா கொண்டு வந்துட்டோம். வி ஆர் அட் பார் வித் என்சிஆர்டி. நம்ம கிட்ட அதுல எந்த குழப்பமுமே கிடையாது. 97% ஆஃப் தி என்சிஆர்டி சிலபஸ் ஆஸ் இட் இஸ் வி ஆர் ஹேவிங். அதுல மாறுபாடு கிடையாது. எங்க நமக்கு வரணும் அப்படின்னா இன்ஃப்ராவும் அந்த பெடகாகிலையும் சேஞ்சஸ் கொண்டு வந்தா மட்டுமே போதும். அதுக்குதான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை நீங்க அடாப்ட் பண்ணணும்னு சொல்றது. ஏன் அப்படின்னு சொன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வரும்போதுதான் நீங்க இந்தியா லெவல்ல கம்பீட் பண்றதுக்கு உங்களை தயார்படுத்திக்க முடியும், நம்ம பசங்களை தயார்படுத்திக்க முடியும். இப்பயும் நான் தான் நம்பர் 1 நான் தான் நம்பர் 1ன்னு நம்மளே சொல்லிக்கிட்டு ஜிஇஆரை மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம இன்னும் பின்னாடிதான் போக முடியுமே தவிர முன்னாடி வர முடியாது. மேம், இந்த உலக பல்கலைக்கழக தரவரிசை பட்டியல்ல 54 இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் இடம்பெற்றிருக்கு மேம். அதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகம்னு ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தான் வந்திருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டி. இதுக்கான காரணம் என்ன மேம்? ஆக்சுவலா இந்த QS ரேங்கிங் அப்படிங்கிறது வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ ரேங்கிங் பண்றது. இது வந்து அப்ராடுக்கு போய் படிக்கக்கூடியவங்களுக்கும் இந்தியாவுக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து படிக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு ஐ ஓபனரா இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நாம பார்க்கலாம். அதுல வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வேர்ல்டு யூனிவர்சிட்டிஸ், அது மெசச்சூசெட்ஸ் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், இம்பீரியல், ஹார்வர்ட், ஸ்டான்ஃபோர்ட், ஆக்ஸ்போர்டு, கேம்பிரிட்ஜ், இந்த மாதிரி எல்லா யூனிவர்சிட்டிஸும் இருக்காங்க. இதுல பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா 2015ல 11 யூனிவர்சிட்டிஸ் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் அந்த QS ரேங்கிங்ல இருந்தாங்க. பட் இன்னைக்கு நமக்கு வந்து 54 யூனிவர்சிட்டிஸ் இருக்கும். 5 டைம்ஸ் நம்ம இம்ப்ரூவ் ஆயிருக்கோம். அது வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ் நமக்கு. ஆல்மோஸ்ட்
நிறைய ஐஐடிஸும் அதுக்குள்ள இருக்காங்க. அதுதான் நமக்கு இன்னும் அது ஒரு ப்ரைடு. கவர்மெண்டோட இன்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து அதுல பின்னால வந்தது. ஒன்ஸ் அகைன் நம்ம அதை சொல்லணும், அது ஏன் வந்தது அப்படின்னா அதுக்கும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தான் காரணம். நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில காலேஜ் எஜுகேஷன், யூனிவர்சிட்டி எஜுகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய கிரைட்டீரியா கொடுத்திருக்காங்க. நீ என்ன சொல்லி கொடுக்கணும்னு சொல்லல, அதை எப்படி சொல்லி கொடுக்கணும், எந்த மெத்தடாலஜியை யூஸ் பண்ணணும், ஒரு சப்ஜெக்டை எப்படி அலாட் பண்ணணும், எலக்டிவ் எப்படி அவனுக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய நியூயான்சஸ் இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணவே இல்லை. அதை வந்து நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா இங்க வந்து இன்னும் நமக்கு வந்து 9 to 4 சிஸ்டம் தான். அண்ட் எலக்டிவ்னு 3 கொடுப்பாங்க. அந்த 3த்துலயும் கிளாஸ் ஃபுல்லா ஒன்ன செலக்ட் பண்ண வச்சு அதையே எலக்டிவ்னு கொடுத்துருவாங்க. ஸோ பையனோட செலக்ஷன், பையனுடைய அந்த ரிசர்ச் ஆம்பியன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய அங்க ஒரு வாய்ப்பே இல்லாம தான் இங்க இருக்கு. அது மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய விஷயம். அது 383ல இருந்து அண்ணா யூனிவர்சிட்டி 465க்கு போயிருக்கு. தமிழ்நாடுல இருந்து வந்த ஒரே அரசு பல்கலைக்கழகம் வந்து அட்லீஸ்ட் 1 வந்ததுன்னு நாம சந்தோஷப்பட்டுக்கணும். பட் ஒரு பெஸ்ட் ரிசர்ச் யூனிவர்சிட்டியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் செலக்ட் பண்ணி more than 100 crores இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லும் பொழுது அதை மாநிலத்தினுடைய சுய அரசியலுக்காக ஸ்டாப் பண்ணதனுடைய விளைவு நாம இன்னைக்கு இதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வாஸ் ரெடி டு ஃபண்ட் நியர்லி 100 crores அண்ட் மோர் தென் தட். அவங்க சொன்னது ஒண்ணுதான், அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ரிசர்ச் யூனிவர்சிட்டியா இருக்கணும். ரிசர்ச் யூனிவர்சிட்டியா இருக்கணும்னா அதுக்கு காலேஜஸ வந்து நீங்க செப்பரேட் பண்ணி செப்பரேட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஃபேக்கல்டி அங்க இன்ஸ்பெக்ஷன் போறதுக்கே உங்களுக்கு வருஷம் முழுக்க செய்ய போகுது. 450 காலேஜ் இருக்குங்க. 450 காலேஜ் நீங்க ரொட்டேஷன்ல இன்ஸ்பெக்ஷன் போனாலே உங்களுக்கு வருஷம் முடிஞ்சிடும். அப்ப நீங்க எங்க இன்வென்ஷன், இனோவேஷன், பேட்டன்ட் இதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? அப்ப அதை சொன்னாங்க. அது உடனே இவங்க சொன்னாங்க, நாளைக்கு இந்த யூனிவர்சிட்டியவே சென்ட்ரல் கவர்மெண்ட் பிடுங்கிரும், அதனால இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னாங்க. அதனுடைய பலன் இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். 383ல இருந்து 465 அப்படிங்கிறத கண்டிப்பாக நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை அடாப்ட் பண்ணாம லேட்டஸ்டா உள்ள விஷயங்களை நீங்க புகுத்தாம, ஏன்னா இன்னைக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டுல 3 யூனிவர்சிட்டி வந்திருக்குது. அதை எத்தனை பேர் கவனிச்சாங்கன்னு தெரியல. பிரைவேட் யூனிவர்சிட்டி 3 யூனிவர்சிட்டி வர முடியுது, ஏன் வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியால வர முடியல அப்படின்னா இதுதான் காரணம். பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் they have adopted national education policy ஓட சிஸ்டமை. That's why they are immediately jumping over from 100, 200லாம் அவங்களால ஃப்ரண்ட்டுக்கு வர முடியுது. அவங்களால பேட்டன்ட் நிறைய ஃபைல் பண்ண முடியுது. நம்மளால அதை பண்ண முடியல. சோ நான் ஒன்ஸ் அகைன் அந்த ஸ்கூலுக்கு சொன்ன மாதிரிதான், நாம அரசியலுக்காக இங்க வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்த உடம்புப்படியாக பிடிச்சுக்கிட்டு செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது அதனுடைய ரெப்பகஷனை இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த ஸ்டேட் அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது. மேம், ஒரே ஒரு கொஸ்டின் மேம் கடைசியா. உயர்கல்வியை வந்து நீங்க தமிழ்ல கொண்டு வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொன்னது இந்த யூனிவர்சிட்டிஸோட ரேங்கிங் சிஸ்டம்க்கு ஒரு காரணமா இருக்குமா மேம்? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அதை வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க, அதாவது இங்கிலீஷ், நம்ம இதை முதலே சொல்லிக்கிட்டு இருந்தோம், இங்கிலீஷ் அப்படிங்கிறது அறிவு இல்ல, நாலேஜ் கிடையாது, அது ஒரு லாங்குவேஜ், அவ்வளவுதான். அப்போ நீங்க கம்யூனிகேட் பண்றதுதான் பெரிய விஷயம்னு இன்னைக்கு வேர்ல்டுல ரொம்ப முக்கியமா எடுத்துட்டு இருக்கிற ஒரு டாப் 3 நீங்க எடுத்துக்கோங்க. அது சைனாவா இருக்கட்டும், வந்து யுஎஸ்ஆ இருக்கட்டும், அவங்களோட மதர் டங்ல படிக்கிறாங்க. நாம நம்மளுடைய மதர் டங்ல படிக்காதது ஒரு மிகப்பெரிய குறைபாடுன்னு நாம சொன்னோம். ஆனால் அதை கூட இவர்கள் அரசியலாக்கி இங்கிலீஷ் தான் எனக்கு வேணும், அதாவது என்ன எது கொலோனியல் மைண்ட் செட்டுக்கு கொண்டு வருமோ அந்த கொலோனியல் மைண்ட் செட்ல இருந்தா கூட பரவாயில்ல, நான் இந்தியால இருக்கக்கூடிய நம்மளோட மதர் டங்ல நான் படிச்சேன் அப்படின்னா அது எனக்கு அசிங்கம்னு நினைக்கிறாங்க. அதாவது 3வது லாங்குவேஜ் வேணுமான்னா வேண்டாம், சரி தாய்மொழியில நல்லா படி அப்படின்னா அதுவும் எனக்கு வேண்டாம். இதுதான் இங்க இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு மிகப்பெரிய கருத்தா இருக்குது. இங்கிலீஷ் படிச்சா புத்திசாலி, இங்கிலீஷ் பேசினா புத்திசாலி. ஆனால் அந்த புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது வந்து தன்னுடைய தாய்மொழியில் தான் நல்ல வெளிப்படும் அப்படிங்கிறது எல்லாரும் சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம். அதை கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னு இன்னைக்கு அரசியலுக்காக சொல்லும் பொழுது அதனுடைய தாக்கம் இருந்துட்டே தான் இருக்கும். அமித்ஷா சொன்னதுல எந்த விதமான தவறும் இல்லை. ஏன்னா இந்த 2021ல உள்ள பட்ஜெட்ல கூட, அதாவது 20ல வந்து உங்களுக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து அப்ரூவ் பண்றாங்க. 18, 19, 20ல வரும் பொழுதே கவர்மெண்டோட பட்ஜெட்ல டெக்னிக்கலா இருக்கக்கூடிய புத்தகங்கள்,
வேற வேற லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய புத்தகங்களை வந்து அவங்களோட ரீஜனல் லாங்குவேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணுங்க. we are going to insist நம்மளோட மதர் டங் தான் நம்ம வந்து இன்சிஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லும் பொழுது எல்லா நடவடிக்கையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்குது. எத்தனை டெக்னிக்கல் புக்கை நீங்க இன்னைக்கு தமிழ்ல கன்வெர்ட் பண்ணாங்கன்னு கேளுங்க. ஏன்னா நமக்கு தமிழும் ஒழுங்கா தெரியாது, இங்கிலீஷும் ஒழுங்கா தெரியாது. இந்த ரெண்டும் ஒழுங்கா தெரிஞ்சாதான் நீங்க ஒரு டெக்னிக்கல் புக்கை டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். அதுதான் இங்க பெரிய பிரச்சனை உங்களுக்கு. சோ அப்ப நீங்க உங்களுடைய லாங்குவேஜும் உங்களுக்கு முழுசா தெரியல, இங்கிலீஷும் உங்களுக்கு அரைகுறை தான். அப்படி இருக்கும்போது அங்க இருந்து நீங்க இங்க டிரான்ஸ்லேட் பண்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. அதனால கூட ரெண்டாவது இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாமே இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்காங்க, மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காங்க, சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் வச்சிருக்காங்க. சோ அப்ப அதுல எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவும் இதை எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப நன்றி மேம். பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயர் நம்மளோட கிரேடிங் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாம். தேங்க்ஸ் மேம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நன்றி மேம்.